அவங்க சொல்லுவாங்க, நீங்க பாருங்க. நம்மளாவே இது போட்டு தெளிச்சு விட்டுக்கலாம். நம்ம கடையில இருக்குதுங்கக்கா. மைண்ட் செட்ல இதை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். அப்படின்னா என்னமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கள் மங்கள் சூப்பர் மார்க்கெட். நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வெள்ளை ரவை, கோதுமை ரவை 2 ரவை தான் தெரியும். ஆனா மங்களன் மங்கல்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரவையிலே வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அது என்னென்னங்கறத இப்ப நம்ம சிஸ்டர் சொல்லுவாங்க. வெள்ளை ரவை, கோதுமை ரவை பார்த்திருக்கோம். அடுத்து எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னாக்கா நம்ம கதைக்கு ரவைன்னு ஒண்ணு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம இப்ப புதுசா வந்திருக்கிற ரவை வகைகள்ல பாத்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளை சம்பா ரவைன்னு ஒரு வெரைட்டி இருக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பாவோட அரிசியில இருக்கிற அதனோட பலன் அப்படியே இந்த மாப்பிள்ளை சம்பா ரவையிலயும் இருக்கு. மாப்பிள்ளை சம்பா ரவை. அடுத்தது பாத்தீங்கன்னா கம்பு ரவை. கம்பு வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். வெயில் காலத்துல, கோடை காலத்துல இதை கம்புஞ்சோறு, கம்புங்கூழ் அப்படி செஞ்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த கம்போட பலன் வந்து இந்த கம்பு ரவையிலயும் இருக்குது. இந்த கம்பு ரவை. வெள்ளை சோள ரவை. வெள்ளை சோளத்துல சோள சோறு செய்வாங்க, சோள பணியாரம் செய்வாங்க, சோள தோசை செய்வாங்க. ஆனா நம்ம கடையில சோளத்துல ரவை இருக்குது. இந்த சோளத்துல என்ன பலன் இருக்குதோ அதே பலன் வந்து இந்த வெள்ளை சோளத்துல ரவையிலையும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது திணை ரவை. திணை அரிசியை வந்து இந்த ரவையில வந்து நம்ம வறுத்து தேன் போட்டு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டோம்னாக்கா நம்ம உடம்புக்கு எலும்புக்கும் ரொம்ப நல்லது. இதுதான் திணை ரவை. பார்க்க போறது வந்து சாம அரிசியில இருக்கிற ரவை. பிரியாணி அரிசியில சாம அரிசியும் ஒரு வகையை, அந்த சாம அரிசியில ரவையா செஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த சாம அரிசி வந்து நம்ம கோதுமை ரவை சமைச்சு சாப்பிடுற மாதிரியே இந்த ரவையும் நம்ம சமைச்சு சாப்பிடலாம். வெண்பொங்கலும் செஞ்சு சாப்பிடலாம். சாம அரிசியின் பலன்களோட அப்படியே அது இருக்குது முழுமையாக. சம்பா கோதுமை ரவை. இதுதான் சம்பா கோதுமை ரவை. இந்த சம்பா கோதுமை ரவை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸு நார்மலாவே இதை எடுத்துக்கிட்டோம்னா சுகர் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறது டாக்டரோட அறிவுரைகள். சம்பா கோதுமையில வந்து நம்ம நார்மலா வெஜிடபிள்ஸ் போட்டு வெஜிடபிள் ரைஸ் மாதிரியும் சாப்பிடலாம், உப்புமா மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். இதுதாங்க சம்பா கோதுமையில செய்யற சம்பா ரவை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பீட்ரூட் பவுடர் வந்து ட்ரெண்டிங்கா இருக்குது. ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து நல்லா முகம் பளிச்சுன்னு வருதுங்கிறதுக்காக காலேஜ் பிள்ளைங்கள்ல இருந்து எங்களை மாதிரி மிடில் ஏஜ் இருக்கிறவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் மங்களன் மங்கல்ல வந்து காஸ்மெட்டிக்ல தான் இருக்கும்னு நான் போய் கேட்டேன். அவங்க பீட்ரூட் பவுடர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சு மூலிகை பொடிகள்ல பீட்ரூட் பவுடரும் நம்ம மங்களன் மங்கல்ல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல ஒரு வீடியோல பார்த்தேன். இந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா வெயிட் லாஸ்க்கு அதே மாதிரி சுகருக்கு காலையில எந்திரிச்சதுமே வெறும் வயிற்றுல கொய்யா இலையோட, அதுக்கப்புறமா இந்த ஆவாரம் பூவோட பவுடரு, அதுக்கப்புறம் கருஞ்சீரகம், ஓமம், அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு தண்ணி கொஞ்சம் அளவு குறைஞ்சதுக்கு அப்புறம் வடிகட்டி குடிச்சா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க இருக்கிற இடத்துல முருங்கைக்கீரை கிடைக்காது. ஸோ நான் முருங்கைக்கீரை பவுடரும் இங்க மங்கல்ல இருக்கு, அதையும் சேர்த்து வாங்கிட்டு போய் இது அத்தனையுமே கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு இருக்கேன். வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கிறவங்க நேச்சுரல் ஃபேஸ் பேக் எது இருக்கோ அதெல்லாம் மங்களன் மங்கல்ல வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இது ரோஜா பூ வந்து பவுடரு. இது நம்ம இதுவும் ஃபேஸ் பேக்குக்கு போடலாம். நாட்டு ரோஜா, பட்டு நாட்டு ரோஜாவில இருந்து வர பூ இதழ் பொடி. ஓகே ஓகே. அப்புறம் முல்தானி மட்டி இருக்குது. முல்தானி மட்டி. ஓகே. அப்புறம் நலுங்கு மாவு, அப்புறம் பச்சைப்பயிர் பொடி. இதுவும் பச்சைப்பயிர் பொடி, ஆரஞ்சு தோல், பச்சைப்பயிர் இருக்கு. அடுத்து ஆரஞ்சு தோல் ஃபேஸ் பேக்குக்கு போடுறதுக்கு, வெள்ளி மஞ்சள். இது எல்லாமே ஃபேஸ் பேக்குக்கு போடக்கூடிய பொடிகள். ஓகே ஓகே, தேங்க்ஸ்டா. ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஃபாதர் இல்லா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க 7 எண்ணெயில வந்து விளக்கேத்தினா வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு. 7 எண்ணெய் என்னென்னங்கிறதே எனக்கு சரியா தெரியல. இங்க ஸ்டாஃப் சொல்லவும் தான் தெரிஞ்சு. உங்களுக்கு மங்களன் மங்கல்ல தனித்தனியாவே அந்த எண்ணெய்கள் கிடைக்குது. நெய்யுங்க, அப்ப வந்து புங்க எண்ணெய், அடுத்து இழுப்ப எண்ணெய், அடுத்து வேப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய். கடையில பாத்தீங்கன்னா 7 எண்ணெய் தனித்தனியா கிடைக்கிறது இல்லாம இன்னும் எக்ஸ்பென்சிவா பாத்தீங்கன்னாக்கா பஞ்சகாவியம் இருக்கு. இது எதுக்குடா? இது வந்து நம்ம வீட்டுக்கு ஐயருங்க வந்து புண்ணியதானம் பண்ணி தெளிச்சு விட்டு போவாங்க. அது நம்மளாவும் நல்ல நாள் பெரிய நாள்கள் பார்த்து வீட்டுக்கு வீடு தொடச்சு விட்டுட்டு நம்மளாவே இது போட்டு தெளிச்சு விட்டுக்கலாம். காமதேனு கோமயத்துக்கு நம்ம பயங்கரமா அலைய வேண்டியது இருக்கும். அந்த அலைச்சலே தேவையில்லை. நம்ம மங்கல் மங்கல்ல
கோமியமும் விக்கிறோம் நம்ம. ரெண்டு சைஸ் 2 சைஸ் பாட்டில்ல இருக்குது உங்களுக்கு. 1/2 லிட்டரும் இருக்கு, 200 ml இருக்குங்கன்னா நம்ம கடையில யாகம் வளர்த்துறதுக்காக, கிரகப்பிரவேச, கல்யாணம், இந்த மாதிரி சுப விசேஷங்களுக்காக யாகத்துக்குன்னு பசுமாட்டுல செஞ்ச வெரைட்டி இருக்குதுங்கக்கா. எரு வெரைட்டி இருக்குது. சூப்பர்டா. ஓகே ஓகே. இது எல்லாம் ஒரே சைஸ்ல மட்டும் தான் வரும். 3 பீஸ் இருக்கு. ஆமா. ஓகே ஓகே ஓகே. இந்தாடா பாத்தீங்கன்னா நம்ம கடையில பாத்தீங்கன்னா கங்கை தீர்த்தம், கங்கா ஜல்னு விக்குது, காசி தீர்த்தம் சூப்பர்டா நம்ம கடையில இருக்குதுங்கக்கா. இந்த கங்கை தீர்த்தமும் நம்ம கடையில இருக்கு. பூஜை வரிசையில இதை நாங்க வசைப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஓகே. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கடையில பாரம்பரிய அரிசிகள் மட்டும் இல்லாம பாரம்பரிய அரிசியில அவல்களும் இருக்குது. இது பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகக்கூடிய கருப்பு கவுனி அரிசியில கருப்பு கவுனி அவல் இருக்குது. அடுத்து இதயத்துக்கு பலம் தரக்கூடிய திணை அவல் இருக்குது, திணை அவல் இருக்குது. அடுத்து சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வரகவல் இருக்குது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுற அளவுக்கு நம்ம கடையில இப்ப கோதுமாவலும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்க எக்கச்சக்கமான அவல் வெரைட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே என்னென்னங்கறத நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.